இதில் 15 சொல் இருக்குது. இந்த 15 சொல்லையும் படித்தாலே பயம் இல்லாமல் நீங்கள் சிங்களம் பேச தொடங்கலாம். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு சிங்களம் சரியான தேவையாக இருக்குது. சிங்களம் பேசணும், விரைவாக சிங்களம் பேசணும். ஒரு மாதத்துக்குள்ளே சிங்களம் பேசலாதா, ஒரு கிழமைக்குள்ளே சிங்களம் பேச தொடங்கலாதா, என்ன வழி அப்படி தேடுறாங்களுக்காக இந்த பேசுகிறதுக்கான சிங்களம் பேச வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. சிங்களம் எழுத பழக வாசிக்க பழக அப்படி இல்லை, சிங்களம் கதைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த 15 சொல்லையும் நீங்கள் அழகாக பாடமாக்கி படித்தாலே இதை வச்சு எத்தனையோ வசனங்களை உருவாக்கலாம். கொஞ்சம் நீளமான வீடியோ இருக்கும். படிக்க விருப்பமானாக்கள், கதைக்க விருப்பமானாக்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக பெரிய ஒரு அறிவு ஒன்று இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த சொற்களை நான் விளங்கப்படுத்தி போகிறேன், நீங்களும் பாடமாக்கிடுங்க. தென்ன, தென்னன்னு சொன்னால் தாங்க தர, தென்ன தாங்க தர. இன்னொரு பொருள் இருக்குது, கொடுங்க கொடுக்க. தாங்க தர கொடுங்க கொடுக்க, 4 பொருள். தாங்க தர கொடுங்க கொடுக்க. கண்ண, எடுங்க எடுக்க, எடுங்க எடுக்க. இன்னொரு பொருள் வாங்குங்க வாங்க. ஒரு பொருளை வாங்குங்க என்று சொல்லுவோம், அல்லது வாங்க என்ற 4 பொருள் இதுக்கும் இருக்குது. வாங்குங்க வாங்க, எடுங்க எடுக்க. கரண்ண, கரண்ணன்னு சொன்னால் செய்ங்க செய்ய, செய்ங்க செய்ய. அடுத்த பொருள் பண்ணுங்க பண்ண. நம்ம சொல்லுவோம் தானே இங்கிலீஷ் சொற்களை சேர்த்து டைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. அந்த பண்ணுங்க அதுக்கும் கரண்ண தான். அப்போ பண்ணுங்க பண்ண கரண்ண. அடுத்தது மேக்க, மேக்கன்னு சொன்னால் இது இதை, இது இதை மேக்க. ஏக்க, இது எக்கன்ற மாதிரி இருக்குது. ஏக்க, ஏக்கன்னு சொன்னால் அது அதை, ஏக்க அது அதை. விளைத்தானே இது பாடமாக எடுங்க. அடுத்தது ஓண, ஓணன்னு சொன்ன சிங்களத்தில் வேணும், ஓண வேணும், ஓண வேணும். எப்பா, எப்பா வேணாம், எப்பா வேணாம், வேணாம் எப்பா. புழுவாங், புழுவன் தான் இருக்குது, இதை உச்சரிக்கணும். புழுவாங், 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 புழுவாங் ஏலும் முடியும், புழுவாங் ஏலும் முடியும். பே, பே பேயில் பே, பே ஏலாது முடியாது, பே ஏலாது முடியாது. இன்னவா, உயிருள்ள ஏதாவது ஒன்று இருக்கிறது. உயிருள்ள என்ன விஷயமாக இருந்தாலும் சரியான், இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறார், இருக்கிறாங்க, இருக்கிறீங்க என்னன்னாலும் சரியான், உயிருள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது என்று முடிக்கும்போது, இருக்கிறார் என்று முடிக்கும்போது இன்னவா. உயிரில்லாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று முடிக்கும்போது தீயனவா. உலகத்தானே உயிருள்ள ஏதாவது ஒன்று இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறாங்க இப்படி முடிக்கும்போது இன்னவா. உயிரில்லாத ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன விஷயம் இருந்தால் சரியா, இருக்கிறது என்று முடிக்கும்போது தீயனவா. சரியானே, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, பாடமாகி கொள்ளுங்கள். த என்ற எழுத்து, த அல்லது சின்ன சொல்லண்டுமே த. இந்த தன்ற என்னண்டா நம்ம கேள்வியாக்குமே. தமிழில் ஆவண்ணா வருது தானே, தமிழில் ஆவண்ணா எழுத்து கேள்வியாக்குறதுக்கு ஆவண்ணா போடுவோம். அந்த எழுத்துக்கு சமனானது இந்த த எழுத்து. இப்போ ஆ, உதாரணமாக நீங்கள் நீங்களா, அம்மா அம்மாவா, காசு காசா, அந்த மாதிரி அந்த ஆவண்ணாக்கு சமனானது இந்த த எழுத்து. பிள்ளைத்தானே. அப்போ ஒரு கேள்வியாக்குறது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், த எழுத்தை போட்டு கேள்வியாக்குவோம். அந்த ஆவண்ணா சத்தத்துக்கு த எழுத்தை போட போகிறோம். அடுத்தது லூ, லூன்னு சொன்னால் ஆம் என்ற பொருள், கூடுதலாக ஆம் என்ற பொருள், ஆம். இப்போ நீங்கள் நீங்களாம், காசு காசாம், அப்பா அப்பாவாம், அந்த ஆம் அதுக்கு தான் இந்த லூ. ஆமுக்கு என்ன லூ. அடுத்தது நம், நம்மன்னு சொன்னால் என்றால், நம்மன்னு சொன்னால் என்றால். கதைக்கும்போது எண்டாண்டுவோம், நீங்கள் எண்டா, காசு எண்டா, முடியுமண்டா, முடியாண்டா அப்படி சொல்லுதானே, வாரண்டா போரண்டா. அந்த என்றாளுக்கு நம் கதைக்கும்போது எண்டா. அடுத்தது ஓணண்டா வேணும், ஓண்ண, ஓணன, ஓணன தேவையில்லை வேணாம், அதாவது எனக்கு அவசியம் இல்லை தேவையில்லை என்று சொல்லுவோம் தானே, தேவையில்லை. அதை சொல்லுவோம் ஓணன. சேர்த்து சொல்லுவாங்க ஓண்ண, சேர்த்து சொல்லுவாங்க ஓண்ண, சேர்த்து சொல்லுவோம் ஓண்ண தேவையில்லை, ஓண்ண தேவையில்லை. இப்போ இந்த விஷயங்களை படித்தாலே உங்களுக்கு ஒன்றுமே சிங்களம் தெரியாது, சிங்களம் என்றாலே என்னென்னு தெரியாது. ஆனால் இவ்வளத்தையும் வச்சு நாங்கள் தமிழில் எப்படி சொற்களை சேர்த்து சேர்த்து வசனங்கள் அமைக்கிறோமோ அதே முறையில் சிங்களத்திலையும் வசனம் அமைக்கலாம்.
சிங்களமும் தமிழும் 195% ஒரே மொழி. 195% சிங்களமும் தமிழும் ஒரே மொழி. அதே பேட்டர்ன்லாம் பேசுகிறது. நாங்கள் எப்படி வசனங்கள் அமைக்கிறோமோ அதே மாதிரி தான் வசனங்கள் அமைக்கிறது. இங்கிலீஷை போல இல்லை. இங்கிலீஷில் எக்ஸ் வடிவில் நாங்கள் வசனங்கள் அமைக்கணும்னே. இது தமிழும் சிங்களமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி இப்போ பாடமாக்கின சொற்களை வச்சு, இப்போ படிக்க போகிற சொற்களை வச்சு எப்படிலாம் வசனம், எவ்வளோ வசனம் உருவாக்கலாம்னு பாருங்கள். ரைட், இப்போ வசனம் அமைச்சு பார்ப்போம். இப்போ தென்னு சொன்ன என்ன? தாங்க தர. கட்டளையாக சொல்லும்போது தாங்க, தென்ன. இப்போ கட்டளை சொல்லும்போது இப்போ இதைத்தாங்கன்னு சொல்ல போகிறோம். இதைத்தாங்க. இது என்ன? மேக்க. இதைத்தாங்க, மேக்க தென்ன. இதைத்தாங்க, மேக்க தென்ன. இதை கொடுங்க, மேக்க தென்ன. கொடுங்கைக்கும் தென்ன தானே. அப்போ இதை கொடுங்க, மேக்க தென்ன. மேக்க தென்ன. இதை கொடுங்க. அப்போ அதை தாங்கண்டா எப்படி வரும்? அதை தாங்கண்டா. அதுக்கு என்ன? ஏக்க. அப்போ அதை தாங்க, ஏக்க தென்ன. அதை தாங்க, ஏக்க தென்ன. அதை தாங்க. இப்போ நீங்கள் அதுக்கு நிறைய சிங்கள சொற்கள் தான் பாடமாக்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்களம் கதைக்க தொடங்குறதுக்கு தமிழ் கதைக்க கூட தானே. எல்லா சொல்லுக்கும் நாங்கள் தமிழ் சொல்ல கதைக்கிறது இல்லை தானே. அதை எடுங்களேன், அதை தாங்க, இதை தாங்க, அது வேணாம், இது வேணாம், அப்படி தானே சொல்ல போகிறோம். பாருங்கள், மேக்க தென்ன, ஏக்க தென்ன. அதை தாங்க, ஏக்க தென்ன. இந்த மாதிரி சொல்லுவோம். தென்ன. அடுத்தது கண்ண. மேக்கு கண்ண. இதை எடுங்க. கண்ணன்னு சொன்னால் எடுங்க. மேக்கு கண்ண. இதை எடுங்க. ஒரு கட்டளையாக நாங்கள் ஒரு வசனத்தை முடிக்கும்போது இது கட்டளை பொருளுக்கு வரும். கண்ண முதலாவது பொருள் கட்டளை பொருள், ரெண்டாவது பொருள் எடுக்கன்றது. இப்போ இதை எடுங்கன்னு சொன்னாலும் கண்ண தான். அப்போ மேக்கு கண்ண. இதை எடுங்க. மேக்கு கண்ண. இதை எடுங்க. ஏக்க கண்ண. அதை எடுங்க. ஏக்கு கண்ண. அதை எடுங்க. ஏக்கு கண்ண. அதை எடுங்க. கரண்ண செய்யுங்க. மேக்கு கரண்ண. இதை செய்யுங்க. ஒரு ஃபைல் ஒன்றை கொடுக்க போகிறோம் நாம். இதை செய்யுங்க, மேக்கு கரண்ண. அல்லது ஒரு வாகனத்தை காட்டி, ஒரு என்ஜினை காட்டி சொல்ல போகிறீங்க. இதை செய்யுங்க, மேக்கு கரண்ண. ஏக்கு கரண்ண. அதை செய்யுங்க. ஏக்கு கரண்ண. அதை செய்யுங்க. இப்படி இதுகளை வச்சு அழகாக பேச தொடங்கலாம். நீங்கள் பேச தொடங்கும்போது நிறைய சொற்களை கொண்டு 4, 5, 6 சொற்களை கொண்ட வசனங்கள் அமைச்சு கதைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு மொழியை கதைக்க தொடங்கும்போது 2 சொல் 3 சொல் கொண்ட சின்ன வசனங்களை அமைச்சு கதைங்க. ஒரு சொல்லையும் கதைக்கலாம், அப்படியும் கதைக்கலாம். இப்போ கண்ண எடுங்க, எடுங்க. தென்ன தாங்க. இப்படி ஒரு சொல்லில் வச்சு நீங்கள் கதைக்க தொடங்கலாம். அப்படி தான் ஒரு மொழியை கதைக்க தொடங்கணும். எடுத்த உடனேயே 4, 5, 6 சொற்களை கொண்ட பெரிய வசனங்களை அமைச்சு கதைக்க போனால் எல்லா மொழியும் வெறுத்து போகும். இப்படித்தான் கட்டமாக நாங்கள் சின்ன வசனங்கள்லேருந்து தொடங்க வேணும். அப்போ ஏக்கு கண்ண. அதை எடுங்க. ஏக்கு கண்ண. அதை எடுங்க. மேக்கு கண்ண. இதை எடுங்க. இப்படி சொல்லுவோம். இப்போ இந்த ஓனண்டான வேணும். ஓனன்னு சொன்னால் வேணும். இந்த கட்டளை சொற்களோடு நாங்கள் இந்த ஓனை சேர்க்க போகிறோம். இப்படி இந்த கட்டளை சொற்களுக்கு பக்கத்தில் ஒரு சொல்லையோ எழுத்தையோ சேர்க்கும்போது நான் சொன்னதான் ரெண்டாவது பொருள் நாங்கள் இதுக்கு எடுக்க வேணும். உதாரணத்துக்கு இங்கிலீஷை மாதிரி. இப்போ இங்கிலீஷில் கோன்னு சொன்னால் போங்க தானே. கோன்னு சொன்னால் போங்க. இதுக்கு முன்னால் இன்னொரு சொல்லை சேர்க்கும்போது போக என்று ரெண்டாவது பொருள் வருது. இப்போ பாருங்கள், டோன்ட் கோ, போக வேண்டாம். அப்போ இது போகண்டு மாறுது. டோன்ட் கோ, போக வேண்டாம். இது போங்கண்டு வந்தது இன்னொரு சொல்லோடு சேரும்போது போகண்டு மாறுதானே. அதே போல தான் இந்த கட்டளை சொல்லும் இன்னொரு சொல்லு இங்கால பக்கம் இங்கிலீஷில் முன்னுக்கு சேரும், இதுக்கு பின்னால் சேருது. இதுக்கு பிறகு இன்னொரு சொல் சேரும்போது இவருக்கு ரெண்டாவது பொருள் நம்ம எடுக்க வேணும். அப்போ தர அல்லது கொடுக்கண்டு வரும். அப்போ தர வேணுமுக்கு எப்படி வரும்? வேணும் ஓன தென்னோன தர வேணும், அல்லது கொடுக்க வேணும் தென்னோன. இப்போ இவங்க 2 பேரையும் போட்டு அழகாக வசனம் அமைக்கலாம் தானே. இதை கொடுக்க வேணும், மேக்க தென்னோன. இதை கொடுக்க வேணும். இவ்வளோ இப்படி தான் வசனம் அமைக்கிறோம். பெரிய கஷ்டம் இல்லை. சரியான எல்லா மொழியையும் விட என்ன பொறுத்தவரை சிங்களம் தான் லேசு. எங்களுக்கு தமிழ் ஏற்கனவே பழகினதால் அதை அப்படியே வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்கிறதுக்கு சரியான லேசு. அப்போ இதை கொடுக்க வேணும், மேக்க தென்ன ஓன. எனக்கு தர வேணும், என்ன இதை தர வேணும், எனக்கு இதை தர வேணும் அப்படி சொல்ல போகிறோம். அப்போ இதை தர வேணும், மேக்க தென்னோன. ஒரு பைக் கொண்ட பார்க்குறீங்க, இதை வாங்க வேணும் அப்படி யோசிக்கிறீங்க. இதை வாங்க வேணும் எப்படி சொல்லுவோம்? இதை வாங்க வேணும். இதை மேக்க வாங்க கண்ண வேணும் ஓன. மேக்கு கண்ணோன. இதை வாங்க வேணும். இப்படி தான் பாருங்கள், எவ்வளோ லேஸு. இப்போ 4-5 சொற்களை வச்சு நிறைய வசனம் அமைக்கிறோம். அடுத்த பாருங்கள், எப்பான்னு சொன்னால் வேண்டாம்.
இப்போ தென்னெப்பா கொடுக்க வேண்டாம், தென்னெப்பா கொடுக்க வேண்டாம் அல்லது தர வேண்டாம். கண்ணெப்பா எடுக்க வேண்டாம், கண்ணெப்பா எடுக்க வேண்டாம் அல்லது வாங்க வேண்டாம். இப்போ உங்களோட அப்பா சொல்கிறார் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சொல்கிறார், சிங்கள ஃப்ரெண்ட், இதை வாங்க வேணாம், இதை வாங்க வேணாம். எப்படி சொல்கிறது? மேக்க கண்ணேப்பா, இதை வாங்க வேணாம், மேக்க கண்ணேப்பா. அதை வாங்க வேணாம், ஏக்க கண்ணேப்பா. அதை வாங்க வேணாம், ஏக்க கண்ணேப்பா. அதை வாங்க வேணாம், ஏக்க கண்ணேப்பா. இந்த மாதிரி வரும். அடுத்த பாருங்கள், கரண்ணேப்பா செய்ய வேணாம், கரண்ணேப்பா செய்ய வேணாம், கரண்ணேப்பா மேக்க கரண்ணேப்பா இதை செய்ய வேணாம், ஏக்க கரண்ணேப்பா அதை செய்ய வேணாம். இப்படி மாத்திரம். அடுத்தது புழுவாங். புழுவாங்கன்னு சொன்னால் ஏலும் அல்லது முடியும். புழுவாங்கன்னு சொன்னால் ஏலும் அல்லது முடியும். தென்ன புழுவாங் தரையேலும் அல்லது கொடுக்கேலும். தென்ன புழுவாங் அதை கொடுக்கேலும். ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது அல்லது உங்களோட கேரேஜில் வாகனம் ஒன்றை போட்டிருக்காங்க, பஸ் வந்து கேட்குறவங்கள்ட்ட அதை கொடுக்கேலும் அந்த வாகனத்தை. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதை கொடுக்கேலும், அதை கொடுக்கேலும். ஏக்க தென்ன புழுவாங், ஏக்க தென்ன புழுவாங். இதை கொடுக்கேலும், இன்றைக்கு இதை கொடுக்கேலும். மேக்க தென்ன புழுவாங். இன்றைக்குன்னு சொல்கிற தேவைன்னு சொன்னால் அதை, இன்றைக்குன்னு சொன்னால் அதை. அப்போ இன்றைக்கு இதை கொடுக்கேலும், இன்றைக்கு இதை கொடுக்கேலும். அதை மேக்க தென்ன புழுவாங், அதை மேக்க தென்ன புழுவாங். இன்றைக்கு இதை கொடுக்கேலும். இப்போ நாளைக்கு என்று சொல்ல போகிறீங்க, நாளைக்கு அதை கொடுக்கேலும். நாளைக்குன்னு சொல்கிற மட்டும் தான் தேவை. நாளைக்குன்னு சொன்னால் ஹேட்ட, நாளைக்குன்னு சொன்னால் ஹேட்ட, ஹேட்ட. அப்போ நாளைக்கு அதை கொடுக்கேலும். ஹேட்ட ஏக்க தென்ன புழுவாங், ஹேட்ட ஏக்க தென்ன புழுவாங். நாளைக்கு அதை கொடுக்கேலும். ஹேட்ட ஏக்க தென்ன புழுவாங், நாளைக்கு அதை கொடுக்கேலும். நாளைக்கு இதை கொடுக்கேலும். ஹேட்ட மேக்க தென்ன புழுவாங், ஹேட்ட மேக்க தென்ன புழுவாங். நாளைக்கு இதை கொடுக்கேலும். அப்படி வசனம் இப்போ கரண்ண புழுவாங் செய்யலும், கண்ண புழுவாங் வாங்கேலும். மேற்கு கண்ண புழுவாங் இதை வாங்கேலும். நம்மட அளவுக்கு, நம்மட காசுற அளவுக்கு இந்த வாகனம் இருக்குது, இதை வாங்கேலும். மேற்கு கண்ண புழுவாங், மேற்கு கண்ண புழுவாங் இதை வாங்கேலும். அல்லது ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, அதை பிரிண்ட் எடுக்க வேணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதை எடுக்கலும், இதை எடுக்கலும். மேற்கு கண்ண புழுவாங், மேற்கு கண்ண புழுவாங் இதை எடுக்கலும். மேற்கு கண்ண புழுவாங் இதை எடுக்கலும். ஏக்கு கண்ண புழுவாங் அதை எடுக்கலும். அல்லது ஏதோ ஒரு வாகனம் ஒன்று புதஞ்சு ஒன்று இருக்குது, அதை வெளியில் எடுக்கலும் அப்படி சொல்ல போகிறீங்க. அதுக்கும் அதே தானே, அதை எடுக்கலும். ஏக்கு கண்ண புழுவாங், ஏக்கு கண்ண புழுவாங் அதை எடுக்கலும். இப்படி தேவையான சுச்சுவேஷனுக்கு நாங்கள் அழகாக அதே பேட்டர்ன் தானே, அதே வசனங்கள் அப்படி போட்டு கதைக்கலாம். அடுத்தது பே. பேன்னு சொன்னால் முடியாது, பேன்னு சொன்னால் முடியாது. இப்போ கொடுக்க இயலாது, கொடுக்க முடியாது. தர இயலாது, தர முடியாது. தென்ன பே, தென்ன பே தர இயலாது, தென்ன பே தர இயலாது. கண்ண பே வாங்க இயலாது, எடுக்க இயலாது. கண்ண பே. கரண்ண பே செய்ய இயலாது, கரண்ண பே செய்ய இயலாது. இதை செய்ய இயலாது, இதை செய்ய இயலாது. மேக்க கரண்ண பே இதை செய்ய இயலாது, மேக்க கரண்ண பே. நிறைய வசனங்களில் நாங்கள் இந்த இன்றைக்கு, நாளைக்கு, இப்போ என்று சொல்கிறோம் தானே. இப்போ அதையும் போட்டு பார்ப்போமே. அதை போட்டால் இன்னும் லேஸு. இன்றைக்குன்னு சொன்னால் அதை, இன்றைக்குன்னு சொன்னால் அதை, நாளைக்குன்னு சொன்னால் ஹெட்ட, இப்போன்னு சொன்னால் தேங், இப்போன்னு சொன்னால் தேங். இதில் தான் நம்ம கூடுதலாக கதைக்கிறது என்ன. இன்றைக்கு இதை செய்ய இயலாது, இன்றைக்கு இதை செய்ய இயலாது. இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வேலை செய்கிறீங்க, இன்றைக்கு இதை செய்ய இயலாது அப்படி சொல்லுவோம். அல்லது ஆஃபீஸில் வேலை இருக்கிறீங்க, ஒரு ஆள் ஃபைல் ஒன்று கொண்டு வரார், நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கு இதை செய்ய இயலாது, இன்றைக்கு இதை செய்ய இயலாது. எப்படி சொல்லுவோம்? அதை மேக்க கரண்ண பே, இன்றைக்கு இதை செய்ய இயலாது. அதை மேக்க கரண்ண பே, அதை மேக்க கரண்ண பே. இன்றைக்கு அதை செய்ய இயலாது, அதை ஏக்க கரண்ண பே. நாளைக்கு அதை செய்ய ஏலும் அப்படி சொல்ல போதும். நாளைக்கு அதை செய்ய இயலும், நாளைக்கு அதை செய்ய இயலும். நாளைக்குன்னு சொன்னால் ஹேட்ட, நாளைக்கு ஹேட்ட. நாளைக்கு அதை செய்ய இயலும். ஹேட்ட ஏக்க கரண்ண ஏழுமுக்கு என்ன புழுவாங்க, இதை மாற்றுவோம். நாளைக்கு அதை செய்ய இயலும். ஹேட்ட ஏக்க கரண்ண புழுவாங்க, கரண்ண புழுவாங்க செய்ய இயலும். கரண்ண பே செய்ய இயலாது. கரண்ண ஓன செய்ய வேணும், கரண்ண ஓன செய்ய வேணும். கரண்ணெப்பா செய்ய வேணாம். இப்போ நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, ஒரு ஆள் சொல்கிறீங்க இன்றைக்கு இதை செய்ய வேணாம், இன்றைக்கு இதை செய்ய வேணாம். இது வந்து எக்ஸ்ட்ரா 3 சொற்கள் தான், சரியா? இது பெருசு இல்லை என்ன. இன்றைக்கு இதை செய்ய வேணாம் அப்படி சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்லுவீங்க? இன்றைக்கு இதை செய்ய வேணாம். அதை மேக்க கரண்ண எப்பா, இன்றைக்கு அதை மேக்க இதை செய்ய கரண்ண எப்பா வேணாம். இன்றைக்கு இதை செய்ய வேணாம். இப்போ எப்படி ஒன்று போகிறீங்க பாருங்கள், பெரிய ஒரு வசனம் உருவாக்க போகிறோம். இன்றைக்கு இதை செய்ய வேணாம்,
நாளைக்கு இதை செய்யுங்க, இன்றைக்கு இதை செய்ய வேணாம் நாளைக்கு செய்யுங்க அப்படி சொல்லுவோமே. இன்றைக்கு இதை செய்ய வேணாம் நாளைக்கு செய்யுங்க அப்படி சொல்ல போகிறோம். எப்படி சொல்லுவோம்? இன்றைக்கு இதை செய்ய வேணாம், அதை மேக்க கரண்ண எப்பா, அதை மேக்க கரண்ண எப்பா, இன்றைக்கு இதை செய்ய வேணாம் நாளைக்கு செய்யுங்க. ஹெட்ட கரண்ண, ஹெட்ட கரண்ண. இதே பேட்டர்னில் வினை சொல்ல மாதிரினா சரி, வினை சொல்ல உங்களுக்கு ஒரு 20-30 சொல் தெரியுமென்னு சொல்லா, இன்றைக்கு இதை கொடுக்க வேணாம் நாளைக்கு கொடுங்க. அதை மேக்க தென்ன எப்பா, ஹெட்ட தென்ன, ஹெட்ட தென்ன நாளைக்கு கொடுங்க, ஹெட்ட தென்ன நாளைக்கு கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் வர வேணாம் நாளைக்கு வாங்க. அதை ஒயா என்ன எப்பா, ஹெட்ட என்ன நாளைக்கு வாங்க, ஹெட்ட என்ன. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டளை சொற்கள் தெரியுமா இருந்தால், பாடமாக்கி வச்சிருப்பீங்களாக இருந்தால், என்ன கண்ணை பொண்ணை எண்ணெய் கதாகரண்ணை பலண்ணை, இப்படி நிறைய பேருக்கு இந்த கட்டளை சொற்கள்லாம் தெரியும். அப்போ இப்படி ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டு வினை சொல்ல மாற்றினீங்களே சரி. அல்லது இவர்த்த ஓனை எப்பா புழுவங்க இந்த மாதிரி சொற்களை மாற்றலாம், அல்லது இதுக்கு முன்னுக்கு வர பேர் சொற்களை மாற்றலாம். அப்படியும் இல்லாட்டி இதுகளையும் மாற்றலாம். ஏக்க மேக்க அதில் சொற்கள் தெரியுமாட்டா அதை போட்டு அழகழகாக வசனங்களை உருவாக்கலாம். அடுத்த பாருங்கள், பேன்னு சொன்னால் முடியாது, பேன்னு சொன்னால் முடியாது. அப்போ கொடுக்க இயலாது தென்ன பே, இன்றைக்கு கொடுக்க இயலாது அதை தென்ன பே, இன்றைக்கு இதை கொடுக்க இயலாது அதை மேக்க தென்ன பே. இது அப்படியே கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு சொல்லாக கனெக்ட் பண்ணி பாருங்கள், சரியா லேசு. இன்றைக்கு இதை கொடுக்க இயலாது அதை மேக்க தென்ன பே, அதை மேக்க தென்ன பே, இன்றைக்கு இதை கொடுக்க இயலாது நாளைக்கு அதை கொடுக்க இயலாது, நாளைக்கு அதை கொடுக்க இயலாது. ஹெட்ட ஏக்க தென்ன பே, ஹெட்ட ஏக்க தென்ன பே, நாளைக்கு அதை கொடுக்க இயலாது. இன்றைக்கு வாங்க இயலாது அதை கண்ண பே, இதை வாங்க இயலாது மேக்க கண்ண பே, இதை வாங்க இயலும் மேக்க கண்ண புழுவான். இதை வாங்க வேணும் மேக்க கண்ண ஓன, மேக்க கண்ணோன, இதை வாங்க வேணும். இப்படி நீங்களா முதல்ல தமிழில் வசனங்களை ஜோதிச்சுட்டு அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் இந்த சொற்களை ஜோதிச்சு பார்க்குறது. முதலாவது விஷயம் இதுக்கு நீங்கள் யோசித்து பாடமாக்க வேணும். இதில் ரெண்டாவது பொருள் தான் கூடுதலாக வரும். எடுக்க அல்லது வாங்க, இது செய்ய, இது கொடுக்க, இப்படி ரெண்டாவது. கொடுக்க வேணும் தென்னோன, கொடுக்க வேணாம் தென்னப்பா, கொடுக்க முடியும் தென்ன புழுவாங்க, கொடுக்க முடியாது தென்ன பே. அந்த மாதிரி ரெண்டாவது பொருள் தான் கூடுதலாக வரும், அதையும் பாடமாக்கும். நிறைய பேர் முதலாவது பொருளை மட்டும் தான் பாடமாக்கி வைக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கும் அப்படி தான் பாடமாக கொடுக்குறது. என்ன வாங்க, எண்ணெய் போங்க, கண்ணை எடுங்க, பொண்ணை குடிங்க, அப்படி குடிங்கன்றது ஒரு கட்டளை சொல்ல மட்டும் பாடமாக்கியிருந்தா எப்போவுமே வசனம் அமைக்கலாது. முக்கியமான ஆள் இந்த ரெண்டாவது பொருள் தான் எங்களுக்கு முக்கியம். வசனம் அமைக்கும்போது இந்த ரெண்டாவது பொருளை நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நீங்கள் புத்தகங்களையும் எடுத்து பாருங்களேன், முதலாவது பொருள் மட்டும்தான் இருக்கும். கரண்ண செய்யுங்க, அது மட்டும் இல்லை, கரண்ண செய்யுங்க, செய்ய, செய்வதற்கு என்ற பொருளும் எடுக்கலாம். நான் அப்படியும் பொருள்கள் இருக்குது. நான் கூடுதலாக பயன்படும் இந்த ரெண்டாவது பொருள் செய்ய. இப்போ செய்ய வேணாம் இந்த மாதிரி. தண்டு சொன்னால் கேள்வியாக்குறேன்னு சொல்லி தான். தண்டு சொன்னால் கேள்வியாக்குறது. ஓன த வேணும் ஆ, அப்போ இப்படி ஒரு ஓனத வேணுமா, ஓனத வேணுமா, ஓனத வேணுமா. தென்ன ஓனத தர வேணுமா அல்லது கொடுக்க வேணுமா. தென்னோனத, தென்ன ஓன கொடுக்க வேணும், தென்ன ஓனத கொடுக்க வேணுமா. இதை தர வேணுமா, மேக்க தென்ன ஓனது, மேக்க தென்னோனத இதை தர வேணுமா, மேக்க தென்னோனதை இதை தர வேணுமா. இதை கொடுக்க வேணுமா. ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த சார்கிட்ட கேட்குறீங்க, சார் இதை கொடுக்க வேணுமா. ஒரு புக் ஒன்று இருக்குது, அப்போ இந்த புக்கை சார் இதை கொடுக்க வேணுமா, மேக்க தென்னோனதை இன்றைக்கு இதை கொடுக்க வேணுமா அப்படி கேட்குறீங்க. இன்றைக்கு இதை கொடுக்க வேணுமா. அதை இன்றைக்கு அதை மேக்க இதை இன்றைக்கு இதை கொடுக்க வேணுமா. தென்ன ஓனதை இன்றைக்கு இதை கொடுக்க வேணுமா. அதை மேக்க தென்னோனதை நாளைக்கு இதை கொடுக்க வேணுமா. ஹெட்ட மேக்க தென்னோனதை நாளைக்கு அதை வாங்க வேணுமா. நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அல்லது அப்படியோ எடுக்கிறீங்க, நாளைக்கு அந்த வாகனத்தை எடுக்க வேணுமா, நாளைக்கு அதை எடுக்க வேணுமா அப்படி கேட்குறீங்க. நாளைக்கு அதை எடுக்க வேணுமா எப்படி கேட்பீங்க. ஹெட்ட ஏக்க கண்ண ஓனதை, ஓனதை வேணுமா, கண்ண ஓனதை எடுக்க வேணுமா, நாளைக்கு அதை எடுக்க வேணுமா. ஹெட்ட ஏக்க கண்ண ஓனதை, ஏக்கன்றது போல நீங்கள் வாகனத்தில் பேரை போட்டாலும் ஓகே, அல்லது ஏதோ ஒரு ஃபைல் இருந்தால் அந்த ஃபைல்ற பேரை போட்டாலும் ஓகே. அந்த மாதிரியும் நாங்கள் லேசாக கதைக்கலாம். இந்த மாதிரி லேசாக அவசரமாக சிங்களம் தேவையானாக்களுக்காக பெரியாக்களுக்கு
நம்ம கிளாஸ் தொடங்குகிறோம். இந்த மாதம் 24ஆம் தேதி ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ். முதலாவது கிளாஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு படிப்பிச்சு காட்டுவேன். ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ கிளாஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டலாம். இலங்கையில் எந்த பாகத்துலேருந்து நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். இந்த பெச்சாக்களுக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸ் தொடங்குது. 24ஆம் தேதி ஃப்ரீ கிளாஸ் 8 மணிக்கு தொடங்கும். அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டலாம். 3 மாதம் இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் 11 கிளாஸ் நடக்கும். 10 கிளாஸ் படிப்போம். 11ஆவது கிளாஸ் படித்த விஷயங்களை வச்சு தனி சிங்கள ஆக்களோடு நான் உங்களை கதைக்க வைக்கிற உரையாட கிளாஸ் ஒன்று நடக்கும். ப்ராக்டிஸ் கிளாஸ் உண்டு. அப்படி கதைச்சா தான் உங்களுக்கு நான் படிக்கிறேன், நான் என்னால் கதைக்க முடியுமா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க இயலும். இந்த மாதிரி 3 மாதம் கிளாஸ் நடக்கும். கிளாஸுக்கு வரத்துக்கு முதலாவது கமெண்ட்டில் பாருங்கள், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட குரூப்பில் சேருங்க. அப்படி இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. நான் கிளாஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ், அதை பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டலாம். சரியானே? ரைட், அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓனதைன்னு சொன்னேன்னே வேணுமா? அப்போ தென்னோனதை கொடுக்க வேணுமா? கண்ணோனதை வாங்க வேணுமா? கரண்ணோனதை செய்ய வேணுமா? கரண்ணோனதை செய்ய வேணுமா? மேக்க கரண்ணோனதை இதை செய்ய வேணுமா? ஏக்க கண்ணோனதை அதை எடுக்க வேணுமா? ஏக்க அதை கண்ணோனதை எடுக்க வேணுமா? இப்படி வரும். அடுத்தது லூன்னு சொன்னால் ஆம். லூன்னு சொன்னால் ஆம். இப்போ ஓன லூ என்று எழுதுவோம். ஓனலு வேணும் ஆம். ஓனலு வேணுமா? தென்னோனலு கொடுக்க வேணுமா? தென்னோனலு கொடுக்க வேணுமா? இதை கொடுக்க வேணுமா? எப்படி சொல்லுவோம்? இதை கொடுக்க வேணுமா? மேக்க தென்ன ஓனலு. மேக்க தென்ன ஓனலு. இதை கொடுக்க வேணுமா? நாளைக்கு இதை கொடுக்க வேணுமா? எப்படி சொல்லுவோம்? நாளைக்கு இதை கொடுக்க வேணுமா? ஹெட்ட மேக்க தென்ன ஓனலு. நாளைக்கு இதை கொடுக்க வேணுமா? நாளைக்கு இதை வாங்க வேணுமா? நாளைக்கு இதை வாங்க வேணுமா? ஹெட்ட மேக்க கண்ண ஓனலு. எடுக்க வேணுமா அல்லது வாங்க வேணுமா? ஓனலு. கரண்ண இருக்குதானே. இந்த கரண்ணன்னு சொன்னால் பண்ணுங்க பண்ண என்ற பொருளை பார்ப்போம். இப்போ பண்ணுங்க பண்ண. இதில் இன்னும் அதிகமாக நீங்கள் வசனம் அமைக்கிற ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. சரியா? லேசான முறை ஒன்று இருக்குது. இந்த இங்கிலீஷ் சொற்கள் இருக்குதானே, இங்கிலீஷ் வினை சொற்கள், அதை இந்த இடத்துல போட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இன்னும் வசனம் அமைக்கலாம். உதாரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இங்கிலீஷில் சொற்களை போட்டு கதைப்போம் தானே. இப்போ உதாரணத்துக்கு டைப் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், வேறு என்ன டவுன்லோட் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்லும் தானே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்லும்போது அந்த வினை ஓஃப் பண்ணுங்க, ஒன் பண்ணுங்க, இப்படிலாம் சொல்லுவோம். அந்த வினை சொற்களை, இங்கிலீஷ் வினை சொற்களை இதுக்கு முன்னூறு தூக்கி போட்டு இப்போவே கதைக்க தொடங்கலாம். அப்படி தான் சிங்களாக்களும் கதைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன் பண்ணுங்க, ஒன் கரண்ண, ஒன் கரண்ண, ஒன் பண்ணுங்க, ஓஃப் பண்ணுங்க, ஓஃப் கரண்ண, கோல் பண்ணுங்க, கோல் கரண்ண. சரியானே? என்னது ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேன் கரண்ண, டைப் பண்ணுங்க, டைப் கரண்ண, சென்ட் பண்ணுங்க, சென்ட் கரண்ண. இப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. யவண்ணன்ற தெரிஞ்சால் அது யவண்ணேவனை தெரிஞ்சால் சொல்லலாம். சென்ட் கரண்ணுன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து ட்ரை கரன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் கரான்னு, ஷேர் கரான்னு, ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் கரான்னு, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னால் இங்கிலீஷ் சொற்களையும் போட்டு அழகாக தொடங்கலாம். கரண்ணுன்னு சொன்னால் பண்ணுங்க தானே. அடுத்தது பண்ண. அப்போ என்ன சொல்லுவோம்? ஓஃப் கரண்ண, ஓஃப் பண்ணுங்க. இதை ஓஃப் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவோம்? இதை ஓஃப் பண்ணுங்க. மேக்க ஓஃப் கரண்ண, மேக் ஆஃப் கரண்ண, இதை ஆஃப் பண்ணுங்க. அதை ஒன் பண்ணுங்க, இதை ஆஃப் பண்ணுங்க, அதை ஒன் பண்ணுங்க, அப்படி சொல்ல போகிறோம். இதை ஆஃப் பண்ணுங்க, அதை ஒன் பண்ணுங்க. அப்போ அதை என்ன சொன்னேன்னு ஏக்க, ஏக்க ஒன் கரண்ண, ஏக்க ஒன் கரண்ண, ஏக்க அதை ஒன் கரண்ண, ஒன் பண்ணுங்க, ஏக்க ஒன் கரண்ண, அதை ஒன் பண்ணுங்க. இதை ஆஃப் பண்ண வேணாம், இதை ஆஃப் பண்ண வேணாம், அப்படி சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறோம்? இதை ஆஃப் பண்ண வேணாம், இதை மேக்க ஆஃப் பண்ண, ஆஃப் கரண்ண, இதுக்கு என்ன பண்ண, ஆஃப் பண்ண வேணாமுக்கு என்ன எப்பா. இதை ஆஃப் பண்ண வேணாம், மேக்க ஆஃப் கரண்ண எப்பா, மேக்க ஆஃப் கரண்ண எப்பா. இதை ஆஃப் பண்ண வேணாம், ஏக்க ஒன் கரண்ண எப்பா. அதை ஒன் பண்ண வேணாம், ஏக்க ஒன் கரண்ண எப்பா. இதையும் நாங்கள் கேள்வியாக்குவோம். என்ன எப்பா அதை வேணாமா, ஒன் கரண்ண எப்பா அதை இந்த இதில் போடுறோம். எப்பா அதை வேணாமா, எப்பா அதை வேணாமா, ஒன் கரண்ண எப்பா அதை ஒன் பண்ண வேணாமா, ஆஃப் கரண்ண எப்பா அதை ஒன் பண்ண ஆஃப் பண்ண வேணாமா, டைப் கரண்ண எப்பா அதை டைப் பண்ண வேணாமா, எஸ்எம்எஸ் கரண்ண எப்பா அதை எஸ்எம்எஸ் பண்ண வேணாமா, ட்ரான்ஸ்ஃபர் கரண்ண எப்பா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாமா, ட்ரான்ஸ்ஃபர் கரண்ண எப்பா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாமா. அடுத்தது
கோல் கரண்ட் எப்பாத கோல் பண்ண வேணாமா எப்பா லூ அந்த அன்றைக்கு லூ அந்த லூவை தூக்கி போட்டோம்டா வேணாமாம் எப்பா லூ வேணாமாம் கோல் கரண்ட் எப்பாலு கோல் பண்ண வேணாமாம் எஸ்எம்எஸ் கரண்ட் எப்பாலு எஸ்எம்எஸ் பண்ண வேணாமாம் ஆஃப் கரண்ட் எப்பாலு ஆஃப் பண்ண வேணாமாம் ஆஃப் கரண்ட் எப்பாலு ஆஃப் பண்ண வேணாமாம் இதை ஆஃப் பண்ண வேணாமாம் மேக்க ஆஃப் கரண்ட் எப்பாலு பாருங்க எப்பாலு வேணாமாம் ஆஃப் கரண்ட் எப்பாலு ஆஃப் பண்ண வேணாமாம் ஒன் பண்ண வேணாமாம் ஒன் கரண்ட் எப்பாலு கோல் பண்ண வேணாமா கோல் கரண்ட் எப்பாலு டவுன்லோட் பண்ண வேணாமாம் டவுன்லோட் கரண்ட் எப்பாலு அப்படி வரும். அடுத்தது லூ பார்த்துட்டோம். அடுத்தது நம்மன்னு சொன்னால் என்றால் இதை வச்சு அப்படி வசனம் அமைக்கிற பாருங்க புழுவண்ணம் முடியுமண்டா ஓனனங் வேணுமண்டா எப்பானங் வேணாமண்டா பாருங்க எவ்வளோ அழகாக வசனங்கள் அமைக்கலாம் பாருங்க ஓனனங் அதுதான் சொல்லுவோம் நாங்கள் சேர்த்து இதை சேர்த்து சொல்லுவோம் ஓன்னங் ஓன்னம்னு சொல்லுவாங்க ஓன்னம் வேணுமண்டா ஓன்னம் வேணுமண்டா ஓன்னம் வேணுமண்டா எடுங்க வேணுமண்டா எடுங்க ஓன்னம் எடுங்கைக்கு என்ன கண்ணு இது வேணுமண்டா எடுங்க இதுக்கு என்ன மேக்க பாருங்க எவ்வளோ அழகான வசனம் உருவாக்குறோம் இது வேணுமண்டா எடுங்க மேக்க ஓன நம் கண்ணு மேக்க ஓன நம் இது சேர்ந்து தான் இந்த வரார் மேக்க ஓன்னம் கண்ணு இது வேணுமண்டா எடுங்க மேக்க ஓன்னம் கண்ணு இது வேணுமண்டா எடுங்க ஓனே நாங் ஓன்னம் அப்படி சொல்லுவாங்க ஓன்னம் கண்ணு வேணுமண்டா எடுங்க ஓன்னம் கண்ணு இப்போ வேணாமண்டா எடுக்க வேணாம் இது உங்களால் வசனம் அமைக்க கஷ்டமாக இருக்குமா ஜோதிச்சு பாருங்கள் வேணாம் எண்டா எடுக்க வேணாமண்டா எடுக்க வேணாம் எப்பா நம் வேண்டாமெண்டா எப்பானாம் வேணாமண்டா எப்பானாம் எடுக்க வேணாம் கண்ணேப்பா இது வேணாமண்டா எடுக்காதீங்க மேக்க எப்பானம் வேணாமண்டா இது வேணாமண்டா மேக்க எப்பானம் எடுக்க வேணாம் கண்ணேப்பா வாங்க முடியுமண்டா வாங்குங்க அப்படி சொல்ல போகிறேன் வாங்க முடியுமண்டா வாங்குங்க செய்ய முடியுமண்டா செய்யுங்க தர முடியுமண்டா தாங்க இப்படி ஒரு பேட்டர்ன் இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே பாருங்க தர முடியுமண்டா தாங்க தர தென்ன முடியும் புழுவாங் எண்டா நம் தாங்க தென்ன அப்போ தர முடியுமண்டா தாங்க தென்ன புழுவான் தென்ன இன்றைக்கு தரையிலுமண்டா தாங்க இன்றைக்கு என்ன அதை இப்போ நாங்கள் ஒருத்த பார்த்துனாங்க அதை அப்போ தர முடியுமண்டா தாங்க இன்றைக்கு தரையிலுமண்டா தாங்க அதை தென்ன புழுவண்ணம் தென்ன மறுபடி தென்ன அதை தென்ன புழுவண்ணம் தென்ன இன்றைக்கு தரையிலுமண்டா தாங்க அதை தென்ன புழுவண்ணம் தென்ன இன்றைக்கு தரையிலுமண்டா தாங்க அதை தென்ன புழுவண்ணம் தென்ன இன்றைக்கு தரையிலுமண்டா தாங்க இன்றைக்கு வாங்கலுமண்டா வாங்குங்க நாளைக்கு விலை கூடும் என்ன இப்போ பெட்ரோல் சொல்கிறானே நம்ம இன்றைக்கு பெட்ரோல் எடுக்கலுமண்டா எடுங்க நாளைக்கு விலை கூடிடும் அந்த லைனில் நிற்கிறானே ஓடி போய் இப்போ இன்றைக்கு எடுக்கலுமண்டா எடுங்க அப்படி சொல்லும்போது அதை கண்ண புழுவண்ணம் கண்ணு இன்றைக்கு எடுக்கலுமண்டா எடுங்க அதை கண்ண புழுவண்ணம் கண்ணு இன்றைக்கு எடுக்கலுமண்டா எடுங்க அதை கண்ண புழுவண்ணம் கண்ணு நாளைக்கு வாங்கலுமண்டா வாங்குங்க உங்கள்கிட்ட காசு தானே நாளைக்கு வாங்கலுமண்டா வாங்குங்க நாளைக்கு கண்ண புழுவண்ணம் கண்ணு நாளைக்கு வாங்கலுமண்டா வாங்குங்க கண்ண புழுவண்ணம் கண்ணு இப்போ இந்த இங்கிலீஷ் சொல்லோட சேர்த்து வசனாப்புமே டைப் பண்ண ஏழுமண்டா டைப் பண்ணுங்க அப்படி சொல்ல போகிறோம் ஒரு ஆளுக்கு வேலையை கொடுக்க போகிறோம் இதை டைப் பண்ண ஏழுமண்டா டைப் பண்ணுங்க மேக்க இதை டைப் பண்ண முடியுமண்டா புழுவண்ணம் இதை டைப் பண்ண ஏழுமண்டா டைப் பண்ணுங்க மேக்க டைப் கரண்ண புழுவண்ணம் டைப் பண்ணுங்க இதை டைப் பண்ண ஏழுமண்டா டைப் பண்ணுங்க அப்படி இன்றைக்கு கால் பண்ண ஏழுமண்டா கால் பண்ணுங்க அப்படி சொல்ல போகிறோம் இன்றைக்கு கால் பண்ண ஏழுமண்டா கால் பண்ணுங்க எப்படி சொல்லுவோம் இன்றைக்கு என்ன அதை இன்றைக்கு என்ன அதை கால் கரண்ண அதை கால் கரண்ண புழுவண்ணம் மறுபடி கால் கரண்ண இன்றைக்கு கால் பண்ண ஏழுமண்டா கால் பண்ணுங்க
அதை கோல் කරන්න පුළුවන් නම් கோல் කරන්න. இன்றைக்கு சென்ட் பண்ண இயலுமெண்டா சென்ட் பண்ணுங்க அப்படி சொல்ல போகிறோம். இதை சென்ட் பண்ண இயலுமெண்டா சென்ட் பண்ணுங்க. මේක சென்ட் කරන්න පුළුවන් නම් சென்ட் කරන්න. இன்றைக்கு சென்ட் பண்ண இயலுமெண்டா சென்ட் பண்ணுங்க. அல்லது இதை சென்ட் பண்ண இயலுமெண்டா சென்ட் பண்ணுங்க. මේක சென்ட் කරන්න පුළුවන් නම් சென்ட் කරන්න. இப்போ ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, டேட்டா வந்திருக்கு மெஷினில். இதை டவுன்லோட் பண்ண இயலுமெண்டா டவுன்லோட் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ண இயலுமெண்டா டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி சொல்லுவோம்? මේක டவுன்லோட் කරන්න පුළුවන් නම් முடியுமெண்டா டவுன்லோட் කරන්න டவுன்லோட் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ண இயலுமெண்டா டவுன்லோட் பண்ணுங்கள். මේක டவுன்லோட் කරන්න පුළුවන් නම් டவுன்லோட் කරන්න. இப்போ அவர் சொல்ல போகிறார், டவுன்லோட் பண்ண தேவையில்லை, டவுன்லோட் பண்ண தேவையில்லை. தேவையில்லைக்கு என்ன? ஓண்ண. தேவையில்லைக்கு ஓண்ண. அப்போ டவுன்லோட் කරන්න ඕන්න, டவுன்லோட் பண்ண தேவையில்லை. டவுன்லோட் කරන්න ඕන්න, செய்ய தேவையில்லை, பண்ண தேவையில்லை. டவுன்லோட் කරන්න ඕන්න, டவுன்லோட் பண்ண தேவையில்லை. கோல் කරන්න ඕන්න, கோல் பண்ண தேவையில்லை. சென்ட் කරන්න ඕන්න, சென்ட் பண்ண தேவையில்லை. வாங்க தேவையில்லை, கண்ண ஓண்ண, வாங்க தேவையில்லை. கொடுக்க தேவையில்லை, දෙන්න ඕන්න, இண்டை கொடுக்க தேவையில்லை. அதை දෙන්න ඕන්න, இண்டை கொடுக்க தேவையில்லை. அதை දෙන්න ඕන්න, இதை கொடுக்க தேவையில்லை. මේක දෙන්න ඕන්න தேவையில்லை. දෙන්න ඕන්න கொடுக்க தேவையில்லை. මේක දෙන්න ඕන්න, இதை கொடுக்க தேவையில்லை. அதை கொடுக்க வேணாம், அதை கொடுக்க தேவையில்லை. ஏக்க தென்ன ஓண்ண, அதை கொடுக்க தேவையில்லை. ஏக்க தென்ன ஓண்ண. இப்போ இவ்வளோ சொல்லி தந்தானே, இதை விட இன்னும் நிறைய வச்சு வசனங்களை உருவாக்கலாம். புழுவண்ணம், இப்போ பேயோட நே சேர்த்துக்கும் போது பேரினம், முடியாட்டி, இல்லை முடியாதென்றால் இப்படியெல்லாம் நாங்கள் சேர்க்கலாம். புழுவன்லு, எப்பாலு, ஓனலு, பெரிலு, இன்னவாலு, தியனவானம், இன்னவானம், இப்படியெல்லாம் மணித்தியால கணக்காக இந்த பாடத்தை கொண்டு போகலாம். சரிண்ணே, நிறைய வசனங்களை உருவாக்கலாம். இப்போ தியனவாண்டா இருக்கிறதானே, தியனவானம் தென்ன, இருக்குதண்டா தாங்க, அப்படி சொல்லுவோம். இருக்கண்டா தாங்க, தியனவா இருக்கு, நம்மண்டா என்றால், தாங்கைக்கு என்ன? தென்ன, இருக்கண்டா தாங்க. தியனவானம் தென்ன, இருக்கண்டா தாங்க, இருக்கு எண்டா தாங்க. தியனவானம் தென்ன, இருக்கண்டா எடுங்க, எடுங்கைக்கு என்ன? கண்ண. தியனவானம் இருக்குது எண்டா வாங்குங்க, அல்லது எடுங்க, இருக்கண்டா வாங்குங்க. சார் இருக்கிறாரண்டா வேலை செய்யுங்க, இல்லாட்டி ஏசுவார், அப்படி சொல்லுவோம் தானே. சார் இருக்கிறாரண்டா வேலை செய்யுங்க, அப்படி சொல்லுவோம். சாருக்கு சார் தான். அப்போ இருக்கிறாருக்கு என்ன? இன்னவா. சார் இருக்கிறாரண்டா வேலை செய்யுங்க. சார் இன்னவானம் කරන්න செய்யுங்க. என்ன செய்யுங்க? ஒர்க் කරන්න அல்லது වැඩ කරන්න. சார் இன்னவானம் වැඩ කරන්න. නැත්තම් பணி, இல்லாட்டி ஏசுவார். சார் இன்னவானம், சார் இருக்கிறாரண்டா வேலை செய்யுங்க. சார் இன்னவானம் වැඩ කරන්න. சார் இருக்கிறாண்டா வேலை செய்யுங்க. சார் இன்னவானம் சென்ட் කරන්න. சார் இருக்கிறாண்டா அவருக்கு சென்ட் பண்ணுங்க, அப்படி சொல்ல போகிறோம். சார் இருக்கிறாண்டா சென்ட் பண்ணுங்க. சார் இன்னவானம் சென்ட் කරන්න. சரிண்ணே. அப்போ அவர் இருக்கிறாரண்டா அந்த ஏசியை கொஞ்சம் ஒன் பண்ணுங்க, அப்படி சொல்லுவோம். சார் இருக்கிறாரண்டா ஏசியை ஒன் பண்ணுங்க, அப்படி சொல்ல போகிறோம். அப்போ இருக்கிறாரண்டா ஒன் பண்ணுங்க. இன்னவானம் அல்லது முன்னுக்கு சாரோ மேடமோ என்ன வேண்டாலும் போட்டுக்கொள்ளுங்க நீங்கள். சார் இன்னவானம் ஒன் කරන්න, சார் இன்னவானம் ஒன் කරන්න, சார் இருக்கிறாரண்டா ஒன் பண்ணுங்க. இப்படி இதுகளை வச்சு கொண்டும் நாங்கள் அழகழகாக வசனங்களை உருவாக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுகளையும் சேர்த்து இன்னும் வசனங்கள் உருவாக்கலாம். அப்படி உருவாகிக்கொண்டே போகலாம், அதுக்கு அளவே இல்லை. நிறைய நூற்றுக்கணக்கான வசனங்களை உருவாக்கலாம். இந்த மாதிரி இலகுவாக படிக்க, குறைஞ்ச நாளைக்குள்ளே சிங்களம் கதைக்க உங்களுக்கு தேவைகள் இருந்தால், நீங்கள் சிங்களம் கதைக்க கஷ்டப்படுறாக்களாக இருந்தால், உங்களோட வேலைக்கு தேவையாக இருந்தால் நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் ஆகுங்க. 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் உங்களை சரளமாக கதைக்க வைப்போம். 3 மாதம் முடிகிறது கிடையாது, சரளமாக நீங்கள் சிங்களம் கதைப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், நம்மளால் சிங்களம் கதைக்க முடியும், இவ்வளோ தான் சிங்களம், இதுக்காகத்தான் நம்ம பயந்து கொண்டு இருந்தாங்கன்னு உங்களாலேயே ஜோதிச்சு பார்க்க இயலும். இவ்வளோ தான் சிங்களம் கதைக்கிறது, இப்படி தான் சிங்களம் கதைக்கிறது. அழகாக ஒவ்வொரு சொற்களை சேர்த்து தமிழை மாதிரியே அழகாக சிங்களத்தை பேசலாம்.
கிளாஸுக்கு வாங்க, ஒழுங்காக உங்களை நிறைய விஷயங்களை சொல்லித்தந்து, இது ஒரு சின்ன விஷயம், 35-40 பாடத்திட்டங்கள் இருக்குது. இதில் ஒரு 1-2 பாடங்களை சேர்த்து தான் இந்த விஷயம். அதுலேயும் ஒரு பாதி அப்படி சொல்லலாம். இப்போ நிறைய விஷயங்கள் 35-40 பாடத்திட்டங்கள் இருக்குது. அவ்வளோத்தையும் படித்தா உங்களால் குறைஞ்ச நாளைக்குள்ளே அழகாக சிங்களம் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது கமெண்டில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க, அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்புகிறேன். 3 மாதத்துக்கு சேர்த்து 5000 மட்டும்தான் கட்டுறது. அட்மிஷன் ஃபீஸோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எல்லாம் இல்லை. ஒவ்வொரு மாதம் நம்ம 11 கிளாஸ் வைப்போம். சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடக்கும். நீங்கள் கிளாஸுக்கு வரலாட்டியும் வீடியோ ரெக்கார்டிங் தருவேன். நீங்கள் எந்த நாட்டில் இருந்து ஒன்றும் முடிஞ்சு கொள்ளலாம். சில பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வரதானே, டைம் அரேஞ்ச் பண்ண இயலாது, நைட் டியூட்டி செய்கிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கிறது, இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் தரும். அதை பார்த்து நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்பி வந்து சிங்களம் கழிச்சிட்டு நீங்கள் போகலாம். முதலாவது கமெண்டில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்புக்கு வாங்க.